ஒலிம்பிக் வரலாற்றில் கருப்பு சிறுத்தை அப்படிங்கிற ஒரு பெரிய புகழடைந்த ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? வில்மா ருடால்ஃப். நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒரு பேரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த மருத்துவ உலகமே உன்னால முடியாது, உன்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, மருத்துவ உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நடக்க முடியாதுன்னு சொன்ன இந்த உலகத்துக்கு முன்னால் ஒரு மின்னல் வேகத்திலே ஓடிய ஒரு பெரிய புகழுக்குரியவர் தான் வில்மா ருடால்ஃப். அவங்க குடும்பத்துல 20 குழந்தைங்கள்ல இவங்க ஒருத்தவங்க. கற்பனை பண்ணிக்கோங்க. பிறக்கும் போதே குறைப்பிரசவமா பிறந்தவங்க. உடல் நலிவடைந்து ஊட்டச்சத்து குறைபாடோட பிறந்தவங்க. இது போக அவங்களுக்கு 4 வயது இருக்கும்போது இளம்பிள்ளை வாதம்னு சொல்ற போலியோ அட்டாக் ஆகி அவங்களுடைய இடது கால் செயலிழந்து போயிடுச்சு. நடக்க முடியாத நிலைக்கு வந்துருச்சு. அவங்க அம்மா 60 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு முறையும் சேர்த்து இந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க, என் பொண்ணு நடப்பாளா? அந்த மருத்துவ உலகம் சொல்லிச்சு, இல்ல இது இளம்பிள்ளை வாதம், கால் செயலிழந்துருச்சு, நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, அதை பத்தி நீங்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லிருச்சு. அந்த இடது காலை தாங்கி தாங்கி நடக்கணுங்கிறதுக்காகவாது இரும்புல ஒரு கவசம் செஞ்சு போட்டு அதை வச்சாவது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 4 வயதிலே தன்னுடைய இழந்த இடதுகாலோடு நடக்க தொடங்கிய வில்மா 9 வயது நெருங்குற போது தன்னுடைய இரும்பு கவசத்தினுடைய உதவியே இல்லாம அடிய சுயமாக எடுத்து வச்சாங்க. அந்த அடிக்கு பின்னால எவ்வளவு வழி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நம்ம எல்லாரும் யாரை நம்புவோம்? டாக்டர்ஸை தான் நம்புவோம், மருத்துவத்தை நம்புவோம், அறிவியலை நம்புவோம். இது எல்லாம் என்ன சொல்லிச்சு? உன்னால நடக்க முடியாது, உன்னால நடக்க முடியாது, நீ உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா மட்டும்தான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது சொல்லுவாங்களாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ நினைச்சா நடக்கலாம், நீ முயற்சி பண்ணி பாரு, நடக்க முடியும்னு அவங்க அம்மா மட்டும்தான் உன்னால நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அம்மா கொடுத்த அந்த பெரிய நம்பிக்கை, அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய விடாமுயற்சி, இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்த புள்ளியில தன்னுடைய முதல் அடியை 9 வயதில் எடுத்து வைத்தார் வில்மா. அதுக்கப்புறம் நடக்கிறதோட நான் நிறுத்திக்க மாட்டேன். நான் நடக்காம இருந்தப்போ மைதானத்தை பார்க்கும்போது, இவங்கெல்லாம் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஏக்கம் இருந்தது தெரியுமா? இப்ப நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், நான் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. கூடைப்பந்து விளையாட்டை விளையாட தொடங்கினாங்க. அந்த விளையாடுற அந்த யுக்தி அவருடைய மாஸ்டர் பார்த்தாரு. நீங்க இதுக்கான நபர் அல்லங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். உன்னுடைய வேகமான ஓட்டம் இந்த விளையாட்டுக்கு இல்லைன்னு ஓட்டப்பந்தயத்துல ஓட சொல்லி அவர் அதுக்காக பயிற்சி கொடுத்தாங்க. அவங்களுடைய 16 வயது இருக்கிறப்போ ஒலிம்பிக்ல கலந்துகிட்டு முதல் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட போது வெண்கலத்தை வாங்கி அவருடைய நாட்டுக்கு சிறப்பு செய்தார். திரும்ப அடுத்து ஒரு 3 வருடங்களுக்கு பின்னால் திரும்ப ஒரு ஒலிம்பிக் நடந்தது. 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர்னு 3 வெவ்வேறு ஓடுகின்ற அந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு 3த்துலயும் தங்க பதக்கத்தை வாங்கி தன்னுடைய நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, யாரால் நடக்கவே முடியாது என்று இந்த மருத்துவ உலகம் சொன்னதோ, யாரால் நடக்கவே முடியாது என்று அறிவியல் சொன்னதோ, அதையெல்லாம் பொய்யாக்கி மின்னல் வேகத்தில் ஓடி இதுவரை யாருமே பெறாதபடி அந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரே ஒலிம்பிக்ல 3 தங்கப்பதக்கங்களை வாங்கி கொடுத்த பெருமையை வில்மா அவருடைய நாட்டுக்காக கொடுத்தார். அப்ப வில்மா கிட்ட கேட்டாங்க, உங்களால நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்களே, எப்படி நீங்க நடந்தீங்க? எப்படி நீங்க ஓடுனீங்க? எப்படி உங்களால இது முடிஞ்சது அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் தான் ரொம்ப ஆச்சரியமானது. நீங்க எல்லாரும் அதை மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது, நம்ம கனவை நோக்கி நம்ம ஒரு காலடி எடுத்து வைக்கும் போது சுத்தி இருக்கிற எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லதான். ஒரு 10 பேரு இது தேவையில்லாத வேலைம்பாங்க, ஆனா ஒரு 2 பேரு உன்னால செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம யார் சொல்றதை கேட்போம்னு யோசிச்சு பாருங்க. முடியாதுன்னு சொன்ன 10 பேரை தான் கேட்போம். ஏன்னா அதுதான் மெஜாரிட்டின்னு நினைப்போம். ஆனா வில்மா சொன்னாங்க, என்னால் நடக்க முடியாது என்று மருத்துவர் சொன்னார், என்னால் நடக்க முடியும் என்று என் அம்மா சொன்னார், நான் என் அம்மா சொன்னதை மட்டும்தான் காதில் போட்டு கொண்டேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நம்பிக்கை, அவனுடைய விடாமுயற்சி, இந்த ரெண்டும் ஒன்று சேருகிற இடத்தில் நடக்க முடியாத கால்கள் கூட ஓட்டப்பந்தயத்தில் ஓடி தங்கத்தை பெறும் என்பதற்கு சாட்சியாக வில்மா இருக்கிறார். நன்றி, வணக்கம்.